ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி குழையாமல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்க்க போகிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீளமாக கீறி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு தக்காளி பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கி விடணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ 1 கைப்பிடி அளவு புதினா இலையும் 1 கைப்பிடி அளவு மல்லி இலையும் சேர்த்துக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நான் 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நான் அரிசி 300 கிராம் எடுத்துருக்கிறேன். அது கிட்டத்தட்ட 1.5 டம்ளர் இருக்குது. அதே அளவு தான் நான் சிக்கனையும் எடுத்துருக்கிறேன். எப்போதுமே அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம சிக்கனும் எடுத்துக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ சிக்கனெல்லாம் நான் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை லைட்டாக கலந்து விட்டுட்டுருங்களாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக்கரை லேசாக மூடி வச்சுட்டு சிக்கன் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். மூடி வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு அதை தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். அரிசி நல்லா தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசியெல்லாம் நல்லா உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு கரெக்டாக 1 விசில் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். 1 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கம்மன்னு நல்ல வாசனையோட சிக்கன் பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது லைட்டாக ஓரத்துலேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி சாதமெல்லாம் அப்படி உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்குது பிரியாணி.
பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வந்து பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.